அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது 63 நாயன்மார்களில் ஒருவரான மூர்க்க நாயனார் அவர்களின் வரலாறாகும். இவர் தொண்டை நாட்டில் பாலாற்றின் வடகரையில் அமைந்துள்ள திருவேற்காடு என்னும் ஊரில் வேளாளர் குடியில் அவதரித்தவர். தற்போது சென்னையின் ஒரு பகுதியாக இந்த திருவேற்காடு திகழ்கின்றது. இவர் திருவேற்காடு நாதர் மீது மிகுந்த பேரன்பு கொண்டும் திருவெண்ணீற்றினையே மெய்ப்பொருள் என்று கருத்தில் கொண்டு வாழ்ந்து வந்தார். இவர் சிவனடியார்களுக்கு விருந்தளித்து அகமிழிந்த பிறகே தாம் உண்ணும் வழக்கத்தை கொண்டிருந்தார். இதனால் இவரது இல்லத்திற்கு வரும் சிவனடியார்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் பெருகி கொண்டே வந்தது. அதனால் இவரிடமுள்ள பொருள்கள் யாவும் செலவழிந்தன. வறுமை ஏற்பட்டது. எவ்வளவுதான் வறுமை மலை போல் வளர்ந்த போதும் நாயனார் தமது குறிக்கோளில் நின்று சற்றும் பிறழாமல் வாழ்ந்து வந்தார். பொருள்களை விற்று விருந்தினர்களை பேணி வந்த தொண்டர் இறுதியில் விற்று பணமாக்குவதற்கு கூட பொருள் இல்லாத கொடிய நிலையை அடைந்தார். இந்த நிலையில் நாயனாருக்கு ஒரு நல்ல யோசனை தோன்றியது. இவர் தமது இளமை பருவத்தில் சூதாடுவதற்கு கற்றிருந்தார். இப்பொழுது பொருள் சேர்க்க அந்த சூதாட்டத்தையே ஒரு பற்றுக்கோளாக கொண்டார். அந்த ஊரில் உள்ளவர்களோடு சூதாடத் தொடங்கினார். பலரை தோற்கடித்து பெரும் பொருள் ஈட்டினார். அவ்வாறு பெற்ற பொருளை கொண்டு திருவெண்ணீற்று அன்பர்களுக்கு எப்போதும் போல் திருத்தொண்டு புரிந்து வந்தார். நாயனார் சூதாடும் பொழுது எப்பொழுதுமே ஒரு தந்திரத்தை கடைபிடித்தார். சூதாட ஆரம்பிக்கும் பொழுது முதல் ஆட்டத்தில் தம்முடன் ஆடும் எதிரிக்கு விட்டு கொடுப்பார். அதனால் முதல் ஆட்டத்தில் தமக்கு ஏற்பட்ட தோல்வியை பற்றி கூட வருத்தப்பட மாட்டார். எடுத்த எடுப்பிலேயே நாயனார் தோற்றதும் எதிரிக்கு அளவு கடந்த உற்சாகம் ஏற்படும். அடுத்த ஆட்டத்திலிருந்து நிரம்ப பொருள் வைத்து ஆடவும் தோன்றும். அதன் பிறகு எதிரி எங்கு வெற்றி பெறப் போகிறான்? சூதாடும் பழக்கத்தில் ஈடுபட்ட நாயனார் சூதாட்டம் என்பதற்காக பொய்யாட்டம் ஆடமாட்டார். அதே சமயத்தில் தம்முடன் சூதாடுபவர்கள் எவராக இருந்தாலும் பொய்யாட்டம் ஆடினால் அந்த தருணத்திலேயே சற்றும் சிந்திக்காமல் தாம் இடுப்பில் சொருகி வைத்திருக்கும் குத்துவாளை கொண்டு குத்திவிடுவார். ஊர் மக்கள் இவருடன் சூதாடுவதற்கு பயந்தார்கள். அது மட்டுமல்ல, இவருடன் ஆடிய அனைவருமே தோற்றுத்தான் போனார்கள். நாளடைவில் இவருடன் சூதாடுவதற்கு எவருமே முன்வரவில்லை. இதனால் நாயனார் வெளியூர்களுக்கு சென்று சூதாடி பொருள் பெற்று வந்து அதை கொண்டு பெரும் தொண்டு ஆற்றினார். இவ்வாறாக பல ஊர் சென்று திருத்தொண்டு செய்து திருக்குடந்தை என்று அழைக்கப்பட்ட கும்பகோணத்தை அடைந்தார். ஆதி கும்பேஸ்வரரை வணங்கி அந்த ஊரில் மக்களிடம் சூதாடி அங்குள்ள அடியவர்களுக்கு அமுது செய்வித்தார். எப்போதும் மூர்க்கர் அனைத்து சிவனடியாரும் சாப்பிட்ட பிறகே கடைசி பந்தியில் தான் அமர்ந்து திரு அமுது செய்வார். இவ்வாறாக பல காலம் அடியவர்களுக்கு திரு அமுது செய்வித்து சிவபெருமானின் திருவடியில் சேர்ந்தார். திருவேற்காடு சென்னையிலிருந்து பூந்தமல்லி செல்லும் வழியில் இந்த ஊர் இருக்கின்றது. அன்னாரின் வரலாற்று கருத்து: மூர்க்க நாயனார் தனது திருத்தொண்டு தொடர்ந்து நடைபெற அனைத்து செல்வங்களையும் இழந்து கடைசியில் வேறு வழியின்றி சூதாடும் முயற்சியில் ஈடுபட்டார். மேலும் ஒருவர் செய்யும் செயல் எந்த நோக்கத்திற்காக செய்யப்படுகிறது என்பதே முக்கியம். இறைவன் செயலின் நோக்கத்தினை மட்டுமே கொண்டு அவர்களுக்கு கருணை புரிகிறார். தனக்காகவும் தன் குடும்ப வாழ்வுக்காகவும் சூதினை ஆடக்கூடாது. எத்தொழிலை செய்தேனும் சிவனடியார்களுக்கு உணவு அளிப்பதை குறிக்கோளாக கொண்ட மூர்க்க நாயனாரின் குருபூஜை கார்த்திகை மாதம் மூலம் நட்சத்திரத்தன்று அவர் அவதாரம் செய்த ஸ்தலமான சென்னை திருவேற்காடு அருள்மிகு வேதபிரீஸ்வரர் திருக்கோயிலிலும், முக்தியடைந்த ஸ்தலமான கும்பகோணம் அருள்மிகு ஆதி கும்பேஸ்வரர் திருக்கோயிலிலும் மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. திருவேற்காடு வேதபுரீஸ்வரர் திருக்கோயிலிலும் கும்பகோணம் ஆதி கும்பேஸ்வரர் திருக்கோயிலிலும் மூர்க்க நாயனாருக்கு தனி சன்னதி இருக்கின்றது. இது குரு பூஜை தினத்தன்று அனைத்து சிவாலயங்களிலும் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறும். மூர்க்க நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி.